தொப்பையும் தோற்ற பிள்ளையும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நல்லா வெயிட் ஏறிடுச்சு. வெயிட் ஏறும்போது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன ஏறுதுன்னா நல்லா தொப்பை பெருசாகிடுது. அப்போது நான் வெயிட் லாஸ் பண்ண போகிறேன், நிறைய தொப்பை வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய நட்பு வட்டாரங்கள் வந்து சொன்ன விஷயம் என்னென்னா, உனக்கு எங்கே தொப்பை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தொப்பை இருக்குது, அது இந்த மாதிரி நம்ம அனார்கலி டாப் போடும்போது அந்த தொப்பை வந்து வெளியே தெரியாது. தொப்பை தெரியாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கலாம். பட் தொப்பையே இல்லாமல் இருக்கணும்னா நம்ம கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும், டயட்டெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீடியோஸ் அப்படி ரேண்டமாக பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு டாக்டரோட வீடியோ பார்த்தேன். அப்போ அந்த டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம் 3த்தையும் சம அளவு எடுத்து நல்லா தனித்தனியாக வறுத்துட்டு அதை நல்லா மிக்ஸியில் போட்டு பவுட்ரு பண்ணி அதை வந்து டெய்லி ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். எனி டைம் சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும்போது தொப்பை வந்து நம்ம உடம்புலோட கெட்ட கொழுப்பெல்லாம் குறைஞ்சிரும் அப்படின்ட்டு சொன்னாங்க. அதை பார்த்த உடனே அது எனக்கு அதை செஞ்சு பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே அதெல்லாம் வாங்கியாச்சு கடையில் போய். ஆனால் அதுக்கு திறப்பு விழா தான் வைக்கல, பாக்கெட்டோட அப்படியே இருந்துச்சு. அதுக்கு பிறகு இப்போ ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி தான் அதெல்லாம் எடுத்து அது மாதிரி செய்யலாம்னு யோசித்தேன். ஆனால் அது மாதிரி வறுத்து அரைக்கும்போது அது கசக்குமாமே அப்படின்னு சொல்லி விசாரிச்சதில் தெரிஞ்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க அது சாப்பிடும் போதில் கொஞ்சம் கசக்கும் அப்படின்ட்டு. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, வாங்க காட்டுறேன். வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன்னா, இது வந்து ஓமம், இதுதான் வந்து என்னென்னா கருஞ்சீரகம். பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட எள்ளு மாதிரி தான் இருக்குது, ஆனால் எள்ளு கிடையாது, இது கருஞ்சீரகம். இப்போ இதில் ஒரு பிஞ்சு கருஞ்சீரகத்தில் ஒரு பிஞ்சு எடுத்துட்டேன்னா, அதுக்கப்புறம் ஓமம் ஒரு பிஞ்சு எடுத்துட்டேன்னா, அதுக்கப்புறம் வெந்தயத்தில் ஒரு பிஞ்சு எடுத்துட்டு இதை வந்து ஊற வைக்கவும் மாட்டேன், வறுத்து பவுட்ரு பண்ணவும் மாட்டேன். என்ன பண்ண போகிறேன்னா, அப்படியே வாயில் போட்டு தண்ணியை குடிச்சிட்டோன்னா மாத்திரை மாதிரி உள்ளே போயிடும். கையில் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னா, இதை வந்து என்ன பண்ணுவேன்னா மாத்திரை மாதிரி அப்படியே போட்டு அப்படியே தண்ணி குடிச்சுவேன். அப்புறம் அவ்வளோதான். இப்போ இது சாப்பிட்றதுனால தொப்பை குறையும்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் கேன்சரை வந்து இந்த கருஞ்சீரகம்லாம் சாப்பிடும்போது கேன்சரெல்லாம் கூட ப்ரிவெண்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு அது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 2-3 வாரமாக நான் தொடர்ந்து இதை சாப்பிட்டுட்ருக்கேன். பெருசாக ஒன்றும் ரிசல்ட் தெரில. இதை மட்டும் சாப்பிடலை, இது கூட நான் ஒரு 1/2 மணி நேரம் டெய்லி எக்ஸசைஸும் பண்ணுறேன். ஏன்னா தொப்பை கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் குறையிறது ஒன்றும் தெரியல. ஒரு வேளை நல்ல ரிசல்ட் கிடச்சிதுன்னா எப்போயாவது கிடைக்கும்போது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் யாராவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி உங்களுக்கு தொப்பை குறைஞ்சிது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.